எவ்வளவு நேரமா ரிங் அடிக்குது, ஒரு போன் எடுக்க நாதி இல்லப்பா அந்த வீட்டுல. ஹலோ கருமாண்டி, போன கீழே வச்சீங்கன்னா பிஞ்சிரும் பிஞ்சு. எது பிஞ்சிருமா? என்ன பீது, ஏன் பீது, எதுக்கு பீது, யாரு அக்காவா? ஏன்டாடே, உனக்கு முதல்ல கொண்டு அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன கண்டா எனக்கு நாட்டமா இருக்குதாக்கு? அச்சோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதக்கா. நான் அப்படி யாரா? என்ன பத்தி உனக்கு தெரியாதாக்கா? பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா நீ போன எடுத்து கீழே வைப்பா? நான் இப்பதாக்கா வந்து எடுத்தேன். அப்ப இதுக்கு முன்னாடி போன எடுத்தது அவளாக்கு? ஐயோ, வெள்ளங்கத்தை விலைக்கு வாங்க சொல்றீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ சாமி, உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல கண்ணு. ஏன்டாடே கூறுகட்ட மணி 8ஆவது, இன்னும் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்கு? இப்ப தள்ளிட்டு வந்துடுறக்கா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவட என்ன நடக்கும் தெரியுமில்ல? நல்லா தெரியுமே. நாரி நசநசத்து வீச்ச படுத்து போவோம். அக்கா நீ தைரியமா இருக்கா? இப்ப நான் கூட்டி வந்துடுறேன். சரி போன வைடாகல வச்சு போட்டானப்பா பாரட்டு. ஐயா கதவை திறங்கய்யா, போன் மேல போன் வருது. ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா? ஐயா ஐயா அம்மா, அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளியே. உங்க கேட்டு இன்னோட முடிஞ்சு போச்சு. இன்னில இருந்து அந்த அம்மா கேட்டுமா. அம்மா அக்கா சாரிக்கா, வந்தாச்சு ஐயா, வந்தாச்சு வந்தாச்சு. லேட்டானா நான் பொறுப்புக்கா. இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருப்பாரு. ஃபுல் எஃபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு. போகணுமா? ஐயோ போகணுமா? போகலன்னா ஏன் உசுறு போயிடும். அம்மா ஐயா அப்படியே கை தாங்களா கூட்டி வந்து அந்த கார்ல கொஞ்சம் ஏத்தி விட்டு போயிருங்க தாயி. எங்க போயிட போகுது? வாங்க வாங்க ஐயா போலாமா? ஐயா வாங்க வா 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 வா. ஓ என்னங்க வண்டி செல்ஃப் எடுக்கலீங்களா? ஆடா அது விட ராமசாமி, என்ன போன மாசம் வீட்டு பக்கம் ஆளையே காணா? தீபாவளி போனஸ் வாங்கணும்னு ஆள் செழிப்பாயிட்டியாக்கு? இல்லைங்க, கவர்மெண்ட்ல குடுக்கறதுக்கு முன்னாடி அம்மாட்ட வீட்டுல வாங்கிட்டுங்க. விவரமா நாளையா? ஐயா முதல்ல மூக்குல இருக்க குங்குமத்தை துறைங்க, இல்ல மூக்க மறைச்சு கும்பிடுங்க, மானம் போகுது. ஆடா அம்மன் கோயில் விழுந்துக்க முடியல, மூக்குல ஆச்சு நினைச்சு போறாங்க. வணக்கம் சார், வேற வண்டி ஏற்பா பண்ணட்டுமா? ஏன் உன் சீப் என்ன பண்ணுது? அதை எடுத்து போலாம். பண்ணி வண்டி எடுத்து வந்துரு. இப்படியே அங்கங்க அத்து விட்டு போறதே பொழப்பா போச்சு. வணக்கம் 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 சார். நல்லா இருக்கியாப்பா? வணக்கங்க. யோ நேருங்க. யோ இறக்கி விட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க, நம்ம எஸ்ஐ அந்த ஐயாவை கார்ல வச்சு கூட்டிட்டு போறாருங்களே, அந்த ஐயா யாருங்க? எம்எல்ஏவா மந்திரிங்களா? யோ அவ எல்லாம் 5 வருஷம் இருக்க முடியும். கட்சி தோத்துருச்சுன்னு வெய்ய வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இவர் யாரு தெரியுமா? சிவபார்வதி காட்டன் மில் ஓனர். அவர் நினைச்சா இந்த கோயம்புத்தூரே விலைக்கு வாங்கலாம். இப்ப ஐயா எங்க போயிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த அக்கா வீட்டுல இருந்து இந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. சரி போயிட்டு வா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். 10 நிமிஷத்துல மாமன் இங்க வந்துரு. ஐயோ உன்ட கூட பேசுறதுக்கு நேரத்துல போன வெய்ய. பார்வதி பாரு. என்னம்மா அது ஒரு சுத்தி இறச்சு போய் வந்திருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? அந்த உடுப்பி ஹோட்டலுக்காரி தினம் கீரை கடைஞ்சு ஊத்திக்கிட்டு இருக்கா. 3 நாள் சுருண்டு போய் படுத்து கிடந்து வந்திருக்கா. சரி அது கிடக்கட்டு விடுங்க. ஆமா இது என்ன கிடக்கும்? இது பூனை பரண்ட மாதிரி உடம்பு ஊற குங்குமம் தாப்பிக்கிட்டு வந்திருக்கீங்க. அது நீ கோச்சுக்காரு. அது பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அவ கட்டல்ல அந்த மூலையில் திரும்பி படுத்திருந்தா, நான் இப்படி இந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தேன். வேணா இங்க வரும்போது உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அவன் நெத்தியில இருக்கிற குங்குமத்தில எடுத்து மூஞ்சி மேல பூசி விட்டான்னு நான் சொன்னேன். அடியே மூக்கு மேல பூசாதே, பஃபூன் மாதிரியா இருக்குன்னு கேட்கவே மாட்டேங்கிறா. பாரு கர்லிங் எல்லாம் கலச்சு விட்டா. எவ்வளவு கஷ்டம். அது விளக்கணை போட்டு நல்லா தேய்ச்சி தலையில போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் சீப்பு திருப்பி பிரஸ் 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 பண்ணி கடைசியா விரல் இப்படி வச்சு இங்க கொண்டு சரி அந்த பிள்ளைகளெல்லாம் நான் பண்ணி விடுறேன். நல்லா பண்ண. ஆனா சவுண்ட் தான் சரியா வர மாட்டேங்குது. சரி மாமா. டேய் லட்சுமி, அந்த எண்ணெய் எடுத்து வையே. மாமா வருது. டிவி டக்கல எடுத்து வச்சு கேஸ் கட்டி போட்டு விடு. டேய் மரியா, பட்டு வெட்டி பண்ணி சட்டல எடுத்து டிப்படலாம் சூடா. தங்கச்சி தங்கச்சி நீதாம்மா காப்பாத்தணும். பெரியவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. நீதான் பெரியவர்கிட்ட சொல்லி எப்படியாவது காப்பாத்தணுமா? அட என்னப்பா நீங்க, அந்த மனுஷன் நீங்க இருக்கிறதே 3 நாள். உங்க விருச்சனே பெரும் பிரச்சனையா போயிடுது. அவன் ஏதாவது தப்பு தாண்டா பண்ணிருப்பான், புடிச்சு உள்ள வச்சிருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, பெரியவனு சொல்லித்தான் ஸ்டேஷனுக்குள்ளே புடிச்சு வச்சிருக்குது. எது? அவ சொல்லி அவனை புடிச்சு உள்ள வச்சு போட்டாங்களாக்கு? இத நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு வெயிட்டா இல்ல அவனுக்கு வெயிட்டா நான் காட்டுறேன். எந்த ஸ்டேஷனப்பா? ஆட்டு ஸ்டேஷன்ல. இது வாரனிரு. ஹலோ
R2 போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாங்க. உன்ற வேற என்னப்பா? எஸ்ஐ நடராஜன் பேசுறேங்க. சரிப்பா ராசு, நான் பெரிய வீட்ல இருந்து அக்கா வீங்க பேசுறேன். அது என்னமோ மாரப் மைன புடிச்சு நீ உள்ள போட்டியாமா? இல்லைங்கக்கா, ஐயா சொல்லித்தான். என்னத்தான் நொய்யா சொல்லி அது ஆறு சமாச்சாரம் சாதிச்சன என்னன்றது விசாரிக்காம நீ வாட்டுக்கு உள்ள புடிச்சு போட்டேன்னு என்ன அர்த்தம்? அது யாரு என்னன்னு தெரியாது, ஐயா சொல்லித்தான். உன்றகிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ ஐயாவிங்கிட்ட பேசிக்கா. ஐயாவிங்கிட்ட பேசிக்கா. மாமா சைடுல இருந்து மச்சா. ஐயா அக்கா வராங்க. அடிக்காரது உன்னை என்ன எடுத்து வச்சோன்னா தேய்ச்சாவோட சொன்னாங்க. வார வாரம் உனக்கெல்லாம் நெம்ப ஏத்தமா போயிடுது. அது இல்லம்மா. வா வா. மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ நடராசன் பேசுறான். அது என்னமோ மார்க் பையனை புடிச்சு உள்ள வச்சுட்டாங்களாமா, உட சொல்லுங்க. அப்ப நடராசு, இந்த மாரப் பையனை சேர்த்து வெளியே விட்டுரு. ஐயா அது நீங்க சொல்லிதானே உள்ள வச்சேன். ஆடா அப்ப சொன்ன, இப்ப ஆட்சி மாறி போச்சுல்ல, விட்டுரு. அட என்ன மாமா நீங்க இந்த குங்குமத்தை எல்லாம் தொடக்க வேண்டியதுதானே? பாக்க பாக்க மனுஷனுக்கு பகுத்தறிச்சலா இருக்குது. ஒரே நாத்தம் வேற. ஆமா, இத பாக்குறத தவிர ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன பண்றது, வேற வண்டி கட்டவும் சினிமா கூட தான் பாத்திருக்கேன். அதுக்காக சிவாஜி கணேசன் மாதிரி வாடம் பொழிகிறது பூமி விளைகிறது டயலாக் பேசிட்டு வெள்ளக்காரன் கூட சண்டையை பிடிக்க முடியும். இந்த லொல்லுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்கிருந்து வந்தது இந்த லொல்லு? எல்லாம் இங்கிருந்து வந்தது. வாங்க மாமா. மாமா மாமா, நான் தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? சரி சரி மாமா, எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன இதெல்லாம் பிச்சு அதுல சொட்டுறதுக்கு வரும்னா? இல்ல மாமா, வந்து நாம 2 பேரும் ஒண்ணா குளிக்கலாம். மாமன் என்னோட இருக்கணுமே. எப்படி எல்லாம் மாமன் ஆசையோ அப்படி என்னை ரசிக்கணுமே. ஓஹோ எந்த பேபி நீ வாரா எந்த பேபி, கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்த பேபி நீ வாரா எந்த பேபி, கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். கண்மணி உன் கண்ணங்களை கிள்ளவா, இந்த கட்டிலுக்குள் வந்து போல துள்ளவா, மன்னவனே உன்னை பற்றி சொல்லவா, நீ மர்மக்கலை மன்னவன் அல்லவா. அந்த எண்ணம் போதும் போதும் எந்த தேவி ஓடிவா. ஓ மாமா மாமா, பௌர்ணமி நில ஒன்று காய்கிறதே. வா மாமா வா மாமா, வெள்ளரி பின்குடல் வாடியதே.
தப்பு போட்டுக்கிறேன் கிளியே இனி எப்பவுமே நீதான் என் கனியே மாமன் என்னோட இருக்கணுமே மாமா எப்படியெல்லாம் மாமன் ஆசையோ அப்படி என்னை ரசிக்கணுமே புரியுதா புரியுது ஓகே எந்த பேபி நீ வாரா எந்த பேபி கலைமேவும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம்